வணக்கம். இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்று 2/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி நாள் முழுவதும் அமாவாசை திதி. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி காலை 7:52 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய ராகு காலம் காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை. யமகண்டம் காலை 11:30 மணி முதல் 1 மணி வரை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. மாலை 1 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம். இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன நிறைவு ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும். நிதானத்துடன் நடந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசி அன்பர்களுக்கு அச்சம், பயம், மனக்கவலைகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நன்மை ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஓர் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும். சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம். கும்பராசி அன்பர்களுக்கு போட்டிகள், எதிர்ப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பக்தி உண்டாகும். இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.